வெல்கம் டு வசந்தி சமையல். இன்றைக்கி வசந்தி சமையலில் என்னன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு போண்டாங்க. நாயா ஸ்பெஷல். வாங்க அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், கடலை மாவு ஜலிச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, பேக்கிங் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். தண்ணி வைக்குங்க. இப்போது அதுக்கு சட்னி, புதினாங்க, இது நான் நட்டு வச்சது. புதினா, தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கிங்க. பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகாய், இது ஒரு 4 பல்லு பூண்டு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுதான் சட்னிக்குள்ளே ஜாமாங்க. பார்த்துக்குங்க. பார்த்துட்டிங்களா? இப்போ வாங்க போண்டாவுக்கு மாவு எப்படி பண்ணிடலான்னு பாருங்க. கொஞ்சோண்டு பேக்கிங் பவுடர் போடுறேன். ஓகே, கொஞ்சம் உப்பு, வேக வச்ச உருளைக்கிழங்கு, தயிர் போட்டு செய்யலாங்க. ஆனால் தயிர் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் ரொம்ப பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நான் தண்ணி விட்டு பண்ணிக்கிறேன். இல்லைன்னா தயிரில் பிணைஞ்சி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ரெடி ஆக போகுது மாவு. இதில் நீங்கள் பச்சை மிளகா வெங்காயம் சேர்த்துக்கனாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்காமையும் சுடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் இந்த மாவை ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணி வைப்போங்க. அப்புறம் நம்ம பொரிக்கிறத காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறேங்க. கொஞ்சம் எண்ணெய். புதினாவை நல்லா கழுவிட்டேங்க, அதை போடுறேன். நான் சொன்னேன், இஞ்சி சொல்ல மறந்துட்டேங்க. அதனால் இப்போ நான் இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். புளி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நிறைய சொல்ல மறந்துட்டேன், இப்போ சொல்லிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுறாங்க. கொஞ்சம் நேரம் கொட்டை போகிற வரைக்கும் வதக்க வேண்டிட்டாங்க. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆறணுன்னு அரைச்சிக்கலாங்க. பிளேண்டரில் போட்டு பாருங்க, கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம சட்னி அரைக்க போகிறோங்க. பாருங்க, தேங்காய் பூ போட போகிறேன். தேங்காய் பூ, வதக்கின இந்த புதினா, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, புளி, பூண்டு எல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதினாலாம் நல்லா அரைச்சிட்டேன். இதை இந்த அரைக்கிற பதம். இப்போ நான் இந்த பவுலில் ஊற்றி வைக்கிறேங்க. பாருங்கள், சரிங்களா? இந்த புதினா சட்னிக்கு இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். நான் கொஞ்சம் பட்டர் போடுறேங்க. இல்லை எண்ணெய் போடுவாங்க, நான் கொஞ்சம் பட்டர் போட்டு தாளிக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அஞ்சிச்சு வருங்க. இப்போ கடுகு தாளிப்பு, பச்சை மிளகாய், நல்லா வதங்கிடுச்சுங்க. எடுத்து நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க.
எடுத்து இது அப்படியே இந்த சட்னியில் ஊற்றுங்க. சட்டி சூடாகிடுச்சுங்க. நான் எண்ணெயை ஊற்றுறேன் பொரிக்கிறதுக்கு. வச்சுங்க. இப்போ நம்ம பொரிக்கலாம் போண்டாவை. பாருங்க, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் எடுக்க போகிறேன். நீங்கள் பார்த்த போண்டாவும் சட்னியும் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கிச்சனில் கொண்டு போய் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த புக்கா போசாக்கு வந்து ரொம்ப அருமையான ஸ்நாக்குங்க. இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் கமெண்ட் இருந்தால் போடுங்க.